ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இன்று நமக்கான அதிர்ஷ்டமான நாள், அற்புதமான நாள் என்ற நம்பிக்கையோடு இறை நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இந்த மங்களகரமான நாளை துவங்கலாம். உனக்கான அதிர்ஷ்டகரமான நாள் இன்றுதான். எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயிநாதர் இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலை? என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான், என்னுடைய கருணையால் தான் இப்பொழுது என்னை ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அதுவே உனக்கு மிகப்பெரிய பாக்கியம். புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே என்னை ஆராதிக்கும் பாக்கியம் கிடைக்கும். அப்படியென்றாலே நீ பாக்கியம் செய்தவர்கள்தானே? எதுவுமே உனக்கு கிடைக்காவிட்டாலும் ஒரு குருவை நமஸ்கரிக்கும் ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்டால் உனக்கு எல்லாமே கிடைத்தது போலத்தான். அப்படி என்னை வணங்கும் பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய். அப்படியென்றால் உன்னுடைய வாழ்வு புண்ணியம் செய்த ஆத்மாதான். உன் வாழ்வு சந்தோஷம் மிகுந்த வாழ்வாகத்தான் இருக்கும். என்னை எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டே இருக்கிறாய். என் நாம ஸ்மரணத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். இதுவே உன் இன்னல்களையெல்லாம் தீர்க்கும் ஒரு இனிய வழியாகவே இருக்கும். உன் மனக்கவலையெல்லாம் தீர்க்கும் ஒரு மருந்தாகவே இருக்கும். உன் வேதனையெல்லாம் தீர்க்கும் ஒரு அற்புதமாகவே இருக்கும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையையும் பக்தியையும் பொறுமையையும் மட்டும் கைவிட்டு விடாதே. நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுவிடலாம் சர்வ நிச்சயமாக. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. என்னுடைய பரிபூர்வமான ஆசிர்வாதம் பெற்ற என் அன்பு பிள்ளை நீ. எனவே இனி உன் வாழ்வில் இல்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை. நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும். விரும்பியது எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். உன் இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து இனிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமாகவே உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். அது நிச்சயமாக பிரகாசமான ஒளியாகவே இருக்கும். இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த நாளை சந்தோஷமாக வரவேற்போம். சந்தோஷமாக இருப்போம். வாழ்வு நம் வசமாகும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் 4 பேர் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து வாழ ஆரம்பித்தால் அந்த நிமிடமே உன் சந்தோஷம் உன்னை விட்டு போயே விடும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய், நம்பிக்கையாக செய். நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது உன் வாழ்வில் வந்து சூழும். அளவில்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷம் காத்திருக்கும், காத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே உன் சாயப்பாவும் அந்த நல்ல நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். கவலையே படாதே. உனக்கு ஒன்று தெரியுமா? தினம் தினம் 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகள், சொல்லவே முடியாத வேதனைகள், தீர்க்கவே முடியாத சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மனதில் வைத்து அடக்கி வைத்துக்கொண்டு எதுவுமே நடக்காதது போல வெளியே சந்தோஷமாக புன்னகைத்து வாழ்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். மற்றவர்களுக்காக உள்ளே அனைத்தையும் அழுத்தி வைத்துக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சந்தோஷமாக இருப்பது போல் நடித்தும் கொண்டிருக்கிறார்கள் பல பேர். எப்பொழுதுமே சந்தோஷத்தை போய் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் நேரத்தில் உன் சந்தோஷத்தை நீ தொலைக்கி விடுகிறாய் என்பதை புரிகிறதா உனக்கு?
உன்னுடைய சந்தோஷம் உன்னில்தான் இருக்கிறது. அதை மற்றவர்களிடம் போய் தேடாதே. நீ தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் தளர விடாமல் நல்லதை செய்ய முயற்சித்துக் கொண்டே இருந்தோமேயானால் நமக்கான நல்லது நிச்சயமாக நம்மை தேடி வரும். நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையை எது வந்தாலும் இழந்து விடாமல் தைரியமாக இரு. வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும். நான் அதை உனக்காகவே நிகழ்த்தி காட்டுவேன். காலமும் நேரமும் போய்க்கொண்டேதான் இருக்கும். எனவே நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. அதுவும் இப்பொழுதிருந்தே செய்ய ஆரம்பி. காத்திருக்காதே. காலத்திற்கும் நேரத்திற்கும் நல்ல காலம் வரும், நல்ல நேரம் வரும். அந்த நேரத்தில் நாம் இதை செய்யலாம் என்று நீ ஒதுக்கி வைத்தால் அந்த நேரம் வராமலே போய்விடும். காத்திருக்காதே. எதற்காகவும் செய்து கொண்டே இரு. நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் சர்வ நிச்சயமாக. முயற்சி இல்லாமல் நம்பிக்கையே இல்லை. உன் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராகிவிட்டாயானால் நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லை. நமக்கு இருக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் யாரிடம் சொல்லலாம், யாரிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதானே உன் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ மற்றவர்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டேயானால் அந்த விஷயம் பல கோணங்களில் பார்க்கப்படும். அப்படி பார்க்கும் பொழுது உனக்கு நன்மை செய்கிறேன் என்று செய்ய வருபவர்கள் செய்யும் ஏதாவது ஒரு செயலானது உன்னை மேலும் ஒரு சிக்கலில் மாட்டி வைத்துவிட்டு நீ தவிக்க வேண்டிய நிலை உனக்கு வந்துவிட்டால் பொழுது நீ என்ன செய்வாய்? எனவே யாரிடமும் உன்னுடைய மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சொல்ல நினைக்காதே. அதை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே மிகவும் நல்லது. நான் தான் உன் மனதிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. உன் வேதனையையும் குழப்பத்தையும் மனக்குமுறல்களையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன்னுடைய நிலைமை எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனாலும் அதையே நினைத்து கொண்டு எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா? அல்லது உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகள் தான் உன்னை விட்டு விலகிவிடுமா? எதுவுமே மாறப்போவதில்லை. எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். உனக்கு வரும் ஆபத்துகளை தடுத்து நிறுத்த உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. சரியான கால நேரம் வரும் பொழுது உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நன்றாக சிந்தித்துப் பார் பிள்ளையே. எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தேடி நீ ஓடாதே. சந்தோஷத்தை யாரிடமும் போய் தேடாதே. அது உன்னில்தான் இருக்கிறது. மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டாலே போதும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் உன்னை தேடி வரும். நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் மாறி உனக்கான பொற்காலம் ஆரம்பமாகப் போகிறது. உன் கையில் நீ எதிர்பார்ப்பதை விட பல 100 மடங்கு நல்லதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை முழுவதுமாக நம்புகிறாய் அல்லவா? அப்படியென்றால் தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன்னை விட்டு விலகிப்போன பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் நேரம் இது. சந்தோஷமாக இரு. நிம்மதியாக இரு. மனநிறைவோடு இரு. இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே.
இருப்பதை வைத்து சந்தோஷமாக எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நன்மை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன், நிச்சயமாக சேர்ப்பேன். சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிடு. என் பாதத்தில் அனைத்தையும் வந்து கொட்டிவிடு. ஆக வேண்டிய காரியத்தை நீ பார்த்துக்கொள், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய பொறுமைக்கான பரிசாக, உன்னுடைய நம்பிக்கைக்கான பரிசாக, உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காக பரிசாக நீ கேட்டபடியே கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் தர ஷீரடியிலிருந்து உன் சாயி தேவா உன்னை நோக்கி இதோ வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் தயாராகவே இருக்கிறேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு தராமல், உனக்கு சந்தோஷத்தை வழங்காமல், அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தாமல் வேறு என்ன வேலை இருக்கிறது? ஒவ்வொரு நாளுமே எனக்கான விடியல் வரும், என் வாழ்க்கையில் மாறும், என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். என் சாயி தேவா எனக்காக அதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்த என் பிள்ளைக்கு மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது, சந்தோஷத்திற்கான காலம் வந்துவிட்டது. மனமகிழ்ச்சியோடு அதை வரவேற்க தயாராகு, ஆயத்தமாக. உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீ கண்டு ரசிக்கத்தான் போகிறாய். கர்மாவின் வலிமைகளோடு போராடி கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நீ இருந்தாய். எத்தனை போராட்டங்கள் உன்னை சூழ்ந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், நம்பிக்கையோடு இருந்த உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த, நல்லதை நிகழ்த்த உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உன் நம்பிக்கைக்கான பரிசை கொடுக்கவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இத்தனை நாட்களாக நீ காத்திருந்ததற்கான பலனை கூடிய விரைவில் உன் வாழ்வில் அனுபவிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் அது சந்தோஷம் ஆனந்தமாகவே பொங்கி வழியப் போகிறது. இனி நீ எடுத்து வைக்கும் எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும். நீ நினைத்தது நடப்பதற்கான சரியான நேரம் இதுதான். நீ கேட்டதையெல்லாம் நடத்தி வைப்பதற்காக நான் அனைத்தையும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ கேட்டாயே என்று, கடனே என்று நான் செய்யாமல், உன் வாழ்க்கையில் அது நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செய்ததால்தான் இவ்வளவு கால தாமதம். போனது எல்லாம் போகட்டும். இனி வரப்போவது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இனி உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு நிறைவாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. இதோ உன்னுடைய பொறுமையான காத்திருப்புக்கு உன் வாழ்க்கையை நீ வென்று காட்டிவிட்டாய். உன் வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. உனக்கு நிறைவானதை வழங்க வேண்டும் என்று நினைத்ததால் தான் இத்தனை கால தாமதமாகிவிட்டது. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் இறங்கிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாமே உன் வாழ்க்கையில் சாதகமாகவே நிகழும். எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் தைரியமாக இரு. வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி அள்ளி தரும். வாழ்க்கையில் ஏதாவது பெரிதாக சாதிக்க வேண்டும், பலராலும் மதிக்கப்பட வேண்டும், புகழ்பட வேண்டும் என்றெல்லாம் பெரும்பாலும் எல்லோரும் நினைத்து கொண்டுதான் இருப்பார்கள். எல்லோருடைய கனவும் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கனவை நினைவாக்கி வெற்றி பெறுவது ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பார்கள். அந்த ஒரு சிலரின் வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம் என்னவென்று தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தைதான், நம்பிக்கை. நம்பிக்கை என்ற ஒன்றுதான் வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம் ஆகும். அந்த நம்பிக்கையை எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் கைவிடாமல் இருப்பவர்கள்தான் வெற்றியை அடைகிறார்கள். இடையிலேயே ஒரு சில எதிர்மறையான விஷயங்களால் கைவிடுபவர்கள் தோல்வியடைகிறார்கள். எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனையோடு இரு. எதிர்மறை விஷயங்களை உன் மனதிலிருந்து அழித்துவிடு.
இதன் மூலம் வெற்றிக்கான ஒரே ஒரு அடிப்படை தேவை நம்பிக்கை ஒன்றுதான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் உன் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்திட நம்பிக்கையூட்டும் சில நம்பிக்கை செய்திகளை மனதில் இருத்திக் கொண்டே இரு. மனதால் உச்சரித்து கொண்டே இரு, கண்களால் அதை பார்த்து கொண்டே இரு. நீ நினைத்து பார்க்கவே முடியாத பல அதிசயங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். வெற்றிக்கான முதல் படியே தன்னம்பிக்கைதான். தன்னம்பிக்கை இல்லாத ஒருவரிடம் வெற்றி ஒருபோதும் சாத்தியமே ஆகாது. வெற்றி பெற்றவர்களிடம் நிச்சயம் நம்பிக்கை இருக்கும். நீ வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அதற்கு அடிப்படையான நம்பிக்கையை முதலில் வளர்த்துக்கொள். உன் மனதில் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற மனோதைரியம் தானாகவே வந்துவிடும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ நினைக்க விரும்பினால் அதற்கு ஒரே வழி தன்னம்பிக்கைதான். அப்படி தன்னம்பிக்கையோடு இருந்துதான் இது நாள் வரை இருந்துதான் இதோ வென்று விட்டாய் உன் வாழ்க்கையை. இனி வெல்லப்போவது இன்னும் நிறைய இருக்கிறது. நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறையவே இருக்கிறது. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நம்பிக்கையற்ற ஒருவனுக்கு எங்கும் நிம்மதியே இருக்காது. வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டே இரு. என்னத்தான் 1000 அவமானங்கள், தோல்விகள், புறக்கணிப்புகள் வந்தாலும் நம்பிக்கை என்ற ஆயுதத்தை எப்போதும் கைவிட்டே விடாதே. அவற்றையெல்லாம் வெல்லும் ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்று தெரியுமா? நம்பிக்கைதான். அவமானங்கள், இழப்புகள், தோல்விகள் எது வந்தாலும் கண்டு துவண்டு விடாதே. அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று தீர்க்கமாக நம்பு. உன்னை உன் நம்பிக்கையே பாதுகாக்கும். உன் நம்பிக்கையே உன்னை வழிநடத்தி செல்லும். உலகையே வெல்வதற்கான ரகசியம் என்னவென்று தெரியுமா? அந்த விடாமுயற்சிதான். இந்த ஒட்டுமொத்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனது முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாமல் அதற்கான முயற்சியை செய்து கொண்டே இரு. உன் இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் சிந்தித்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய வருங்காலத்தை எண்ணி பயப்படாமல் இதை கவனமாக கேள். நம்பிக்கையோடு கேள். உன் எதிர்காலத்தை பற்றி பயம் உனக்கு எதற்கு? ஏன் உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு உன் மனம் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஏன் அப்படி இருக்கிறாய்? ஒன்று புரிகிறதா குழந்தையே? அந்த கடந்த காலத்தை நினைத்து நினைத்து கடந்த காலத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? இதை நம்பிக்கையோடு நீ கேட்கும் தருவாயில் நீ இழந்த அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதையும் சாதித்தே விடலாம் என்ற வல்லமை உன் மனதில் ஒரு புது தெம்பு தோன்றும். எந்த கஷ்டங்களும் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே நெருங்காது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னால் இறுதி வரை யாரையுமே அழைத்து செல்லவே முடியாது. சில சமயம் நீ மனதில் நினைத்திருப்பாய், நம் வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை இவர் வந்தால் நன்றாக இருக்குமோ, இந்த உறவு வந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும். சில தருணம் உனக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதும் பல மாற்றங்களை அடைந்தே தீரும். காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். தருணங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாமும் அப்படியே மாற்றங்கள் வருகிறதே, நாம் ஏன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்துவிடவும் முடியாதல்லவா?
நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக, மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும். காரிய வெற்றியை நிரந்தரமாக நம்பாசமாக்கிக் கொள்ளலாம். நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும், எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், வெற்றி, தோல்வி எல்லாம் வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை.
உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய்.